இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா, அதிமுக போடுதா, இல்லை எனக்கு பின்னாடி இப்ப வந்திருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் 234 தனிச்சு அப்படின்னு பண்றேன். கூட்டணிக்கு யாராவது வாங்க. எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க. சீமானா அது ஒரு சின்ன கட்சி. நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி, 234 தனிச்சு போட்டிடுகிற கட்சி. வருங்காலம் இனி எங்க வருங்காலம், இத்தனை காலம். அதாவது எங்களுடைய கோட்பாடு 2010ஆம் ஆண்டு நான் ரொம்ப அப்ப 15 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, 15 ஆண்டு ஆயிடுச்சு. 15 ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமா மாற்றும் போது நான் பேசியது இருக்கு. எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு. அதுல இதுவரை ஒரு துளியும் பிசகாம இருக்கேன். நீங்க இங்க பாருங்க, நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன். பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில பிறந்தவன் இல்ல, எந்த பின்புலமும் இல்லை. இன்னைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 500 கோடி துணை முதல்வர், வீட்டுக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி, உனக்கு மத்தியில நீங்க சொல்ற ஆளுக்கு பதவி, இங்கே நீங்க முதலமைச்சர், இப்படி எல்லாம் காதுல லிட்டர் கணக்கா தேன் ஊத்துறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மயங்காம தான் இருக்கேன். எனக்கு உன் கோடியை நீ வச்சுக்க, நான் தெருக்கோடியிலூட நிக்கிறேன், ஆனா இந்த கோட்பாட்டோட தான் நிப்பேன்ட்டு. எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன், எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன், என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய். இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, அநாகரிகமான இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான். அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு. அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல கூட நான் சொன்னேன், அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனிடம் இந்த அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை. அதுல இருந்தான் பிரச்சனை. எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது. இல்லைனால் என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்தா இப்ப போட்டி போட போறேன். இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா, அதிமுக போடுதா,